Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 26 அன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் பார்த்தா இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரீசெண்ட் டைமாக செஞ்சுட்ருக்க சும்பா ஒர்க் அவுட் தான். இந்த சும்பா ஒர்க் அவுட்டில் இன்ச் லாஸும் வெயிட் லாஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இது ஒரு ஹை இன்டென்சிவ் ஒர்க் அவுட். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 30 minutes பண்ணுறப்போ ஒரு 1 hour வாக்கிங் செய்கிறதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாக்கிங்கும் எக்ஸசைஸும் அந்த ஒரு வாக்கிங் ஸ்விம்மிங் செய்கிற அந்த ஒரு பலன் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 30 minutes பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பிரேக் எடுக்க மாட்டோம். அப்படி பிரேக் எடுத்தாலும் ஒரு 10 minutes ஒன்ஸ் கொஞ்சம் நேரம் தான் நம்ம பிரேக் எடுப்போம். நிறுத்தாமல் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இதோட பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு ஹை இன்டென்சிவ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறனால நான் சொன்ன மாதிரி இதோட பலன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 30 daysக்கு மேலே செஞ்சுட்ருக்கேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இன்ச் லாஸாக இருக்கட்டும் வெயிட் லாஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதோட எனர்ஜி லெவலே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ண நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். மற்ற ஒர்க் அவுட் மாதிரி கிடையாது. இது செய்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வரனால இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்ற ஒர்க் அவுட் மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்காது. ஒரு பாட்டு கேட்டுட்டு நீங்கள் அந்த பாட்டை இது பண்ணிவிட்டு ரொம்ப இதாக எனர்ஜியாக பண்ணுறதுனால இதில் வந்து உங்களுக்கு எந்த போரிங்கும் இருக்காது. ஒரு 30 minutes நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 30 minutesோட பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த 30 minutes நீங்கள் நிற்காமல் செய்யவும் முடியுது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குது. நார்மல் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப ட்ராப் அவுட் ஆகும். அப்போ தான் உங்களால் ஒரு 10 minutesக்கு மேலே ஒர்க் அவுட்டே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 45 minutes வரைக்கும் கூட ரொம்ப சிம்பிளாக நம்மளால் செய்ய முடியுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் வேண்டாம். நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அதே மாதிரி முட்டி வலி, அந்த கால் வந்து பெயின் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். இல்லைனா இதிலேயே பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒர்க் அவுட் நீங்கள் பார்த்து செய்யலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஒர்க் அவுட் அவைலபிளாக இருக்குது. நான் டான்ஸ் வித் தீப்தி அப்படிங்கிற சேனலில் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட் மாதிரி அது இருக்கும். ஸோ அதனால் பிகினிங் ஸ்டேஜில் அவங்களோட பிகினருக்கான ஒர்க் அவுட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். போக போக அதுலேயே அவங்க வித்தியாசமாக நிறைய ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. பெல்லிக்கு கொடுக்குறாங்க, ஆம்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் பண்ணுறது டான்ஸ் வித் தீப்தி சேனலை பார்த்து நீங்கள் எந்த சேனலை வேணால் ஃபாலோ பண்ணலாம். எந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு கேட்பீங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறேன், மற்ற எந்த காரணமும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எந்த சேனலை வேணால் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஒர்க் அவுட்டை விட சும்பா ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய நல்ல ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இதில் வந்து நம்ம டான்ஸ் பண்ணிகிட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் நின்ன இடத்துல நின்று ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்காது. டான்ஸ் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்ய செய்ய அது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் நம்ம கண்டினியூ பண்ணலாம், இதே செய்யலாம் அப்படின்னு தோணும். மற்ற ஒர்க் அவுட் மாதிரி வந்து இதுலேயுமே பாடி பெயின் எல்லாம் இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு அது வந்து பெருசாக பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவீங்க. நீங்கள் ஜாலியாக பண்ணுறதுனால இதில் வர பாடி பெயின் அது இது எல்லாமே உங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் இந்த ஒர்க் அவுட்டை கண்டினியூவாக பண்ண முடியும். என்ன ஒன்று, கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 7 நாள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஒரு 6 நாள் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் ஒரு 10 minutes ஒன்ஸ் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க. கொஞ்சமாக தான் குடிக்கணும், ரொம்ப தண்ணி குடிக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒர்க் அவுட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. ஒரு டிவி பார்த்தோம், மொபைல் பார்த்தோம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சும்பா ஒர்க் அவுட் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை பற்றி டீட்டெயில் வந்து உங்களுக்கு இன்னும் நான் தனி ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த ஒர்க் அவுட்டோட நான் போடுறேன். இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய வெயிட், அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நேற்று என்னோடய வெயிட் என்ன இருந்துச்சு அப்படின்னா 76.950 சம்திங் இருந்தேன். இன்றைக்கி வந்து 76.700 இருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட்டு தாங்க.
கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு 2 முறை ஏறி பார்த்துருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக சமையல் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு வந்து தோசைக்கு மாவு அரைச்சிருந்தேன். ஸோ அதனால் தோசை சுட்டுட்டு அது கூட வந்து சிம்பிளாக சாம்பார் வச்சு, இங்கே நாங்கள் வந்து சாம்பார் வச்சோன்னா லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்தே எடுத்துடுவேன். ஸோ அதனால் அப்படி பிளான் பண்ணியிருந்தேன். எழும்பினோடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். தோசை மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு, இந்த பக்கம் வந்து இன்றைக்கி வீட்டுப்பால் கிடைக்கல, அதனால கவர் பால் வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து டீ போடுறதுக்கு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்காக. அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசியை கழுவி அடுப்பில் போட்டுட்டேன். அரிசி வந்து ஒரு பக்கம் வேகட்டும். சாம்பாருக்காக இப்போ சின்ன உள்ளி தோல் எடுத்துகிட்ருக்கேன். சின்ன உள்ளியை வந்து ஃபஸ்ட்டு சின்ன உள்ளினா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ நான் வீட்டில் பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். சின்ன வெங்காயம், பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பு பொங்கு வெளியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தேங்காயும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துப்பேன். ஒரு விசிலே போதும். சில நேரம் நான் 2 விசில் எடுப்பேன். ஏன்னா இது வந்து அங்கே சாம்பாருக்கு பருப்பு நல்லா குழைவாக இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா குழைவாக வேக வைப்பேன். ஸோ அதை மூடி போட்டு அதை அந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ டீ அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கிடையில் வந்து சீக்கிரமாக காய்கறியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். இது 50 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து சாம்பாரும் வச்சுட்டு ஒரு நாள் வந்து நாங்கள் அவியலும் வைப்போம். அந்த அளவுக்கு காய் இருக்கும். மிச்சம் இருந்துச்சுன்னா அது வெண்டைக்காய் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து சின்னதாக ஒரு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுடுவேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி காய்கறி வாங்கிடுவேன். 50 ரூபாய்க்கு காய்கறி, அதுதான் அந்த வீக் ஃபுல்லாக எனக்கு வரும். இதெல்லாம் வந்து தனியாக வாங்குறது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம தனியாக வாங்கிடுவோம். அப்புறம் பூண்டு, இஞ்சி அது அவ்வளோ தான் நம்ம தனியாக வாங்குறது. அது வந்து 2-3 வாரத்துக்கு ஒரு முறை வாங்கினா போதும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா எல்லா காயும் சேர்த்தே போட்டு வைப்போம். கசப்பாக இருக்க காய் மட்டும் நான் போட மாட்டேன். இந்த பாவக்காய் அந்த மாதிரி காய் மட்டும் போட மாட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து கொத்தவரங்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட்டும் அதிகம் போட மாட்டேன். அதிகம் போட்டால் இனிப்பாக இருக்கும் சாம்பார். அதனால் சின்னதாக ஒன்று வேணும்னா போடலாம், அவ்வளோதான். மற்றபடி கேரட்டு போட மாட்டேன். ஸோ மற்றபடி எல்லா காய்கறிகளும் போடலாம். நம்ம பாவக்காய் அந்த காய்கறி நான் போடுறதில்ல. சிலர் அது கூட போடுவோன்னு சொல்லுவாங்க, நான் போடுறது கிடையாது. அவ்வளோதான். இப்போ காய்கறிகளை எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து போடுறதுனால ஒரு மாதிரி குழைவாக வராதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு அந்த மாதிரி நல்லா குழைவாக வர்றது தான். அதனால தான் வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து போடுறது. உங்களுக்கு வெண்டைக்காய் வேண்டாம் அப்படின்னா அதை தனியாக வந்து வறுத்து கூட நம்ம போடலாம். இப்போது கட் பண்ண மிச்ச காய்கறி இருக்குது, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கா காய்கறிகளை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கடையில் வந்து பருப்பு 2 விசில் வந்துடுச்சு. அதை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. சின்னவளுக்காக மட்டும் கொஞ்சம் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவள் பால் தான் குடிப்பா, அவள் டீ குடிக்க மாட்டா. குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக டீ காஃபியெல்லாம் நான் வந்து பழக்கப்படுத்துறது கிடையாது. பாலுமே அப்படி தான், எப்போது அவள் கேட்குறப்போ கொடுக்கறது. அவங்களுக்கு வேணான்னா விட்டுடுவேன். டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறது நல்லது, அது கண்டிப்பாக குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மிச்சம் இருக்க பாலில் வந்து தேவையான அளவுக்கு டீ தூள் போட்டு வச்சுட்டேன். எனக்கு வந்து சுகர் இல்லாமல் தனியாக எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கும் சுகர் போட்டு தனியாக வச்சுப்பேன். இதில் வந்து காய்கறிகளை தனித்தனியாக பிரித்து சாம்பாருக்கு தனியாக எடுத்து வச்சு மிச்சம் வந்துச்சு காய்கறி, அதை 4 அவியல் வைக்கலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வைக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் அதெல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். காய்கறியை தனியாக பிரித்து இதை அப்படியே மூடியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவ்வளோதான். இங்கே பருப்பு நல்லா குழைவாக வந்துடுச்சு. அதை கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா காயை வந்து தனியாக வேக வச்சுட்டு அடுத்ததான் வந்து மசாலாவாக போட்டுப்பேன். இப்போ என்னென்னா பருப்பு கூட காயை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பை விட்டுப்பேன். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புளிக்கரைசலும் அதுக்கு தேவையான மசாலா, இப்போ சாம்பார் தூள், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள் அவ்வளோதான் போடுவேன். சாம்பார் தூள்லேயே நமக்கு தேவையான காரம் இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா காரம் சேர்க்குறது கிடையாது. நான் மார்க்கெட்லேருந்து தான் சாம்பார் தூள் இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். வீட்டில் செய்யணும்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் இருக்காதுங்க. உண்மையாக நான் ரொம்ப பிஸி. அதுக்கிடையில் வந்து எனக்கு டைம் இருக்காது. ஆனால் நான் செய்யணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. வீட்டில் சாம்பார் தூள், ரசத்தூளெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ காயும் கல் உப்பு தான் போடுறேன். இந்த சாம்பார், மீன் குழம்புக்கெல்லாம் கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. மஞ்சள் தூள், அடுத்ததான் வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் அதிகமாக நான் போடுவேன். மசாலா கொஞ்சம் அதிகமாக சாம்பாருக்கு போடுவோம், அது நல்லாயிருக்கும்.
அப்புறமா மல்லித்தூள், அவ்வளோதான். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துப்பேன். அப்போ காய் வந்து நல்லா குழஞ்சி நல்லா வரும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சாம்பார் தான் இது. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து கடைசியாக நம்ம தாளித்து மட்டும் கொட்டிட்டோம் அப்படின்னா போதும். இதை விசில் வேக விட்டு எடுத்துப்போம். சமையல் செய்ய ஆரம்பித்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பாரே நைட்டு செஞ்சு வச்சுட்டு தான் படுப்பேன். என்னமோ அது பெரிய வேலை மாதிரி எனக்கு தோணும். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே செஞ்சு அப்படியே குக்கரோட மூடி போட்டு அப்படியே வச்சுப்பேன். காலையில் தாளித்து கொட்டி எடுப்பேன். அப்புறம் வந்து எனக்கு அது பிடிக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா மாற்ற ஆரம்பித்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அவளுக்கு பால் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து டீயில் சீனி போடாமல் டீயும் மற்றவங்களுக்கு சீனி போட்டும் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாம்பாரும் லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி கேட்டாங்க. கத்திரிக்காய் இல்லை இப்போதைக்கு, வழுதனங்காய் தான் இருந்துச்சு. அதனால் வழுதனங்காவை மட்டும் வந்து இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க கத்தி சுத்தமாக அறவே இல்லை, ஷார்ப்பாகவே இல்லை அந்த நைஃபு. ஸோ இப்போ வந்து இதை கழுவி எடுத்துட்டேன். இதை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து இப்போது உப்பு, அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டுக்கிறேன். சிலர் வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க, லெமன் ஜூஸ் எல்லாம் வேண்டாம், அதோட டேஸ்ட்டே மாறிடும். எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி செய்வேன். எனக்கு மட்டும் கிடையாது, வீட்லேயும் அதே மாதிரி தான். நம்ம சமையல் பண்ணுறப்போ நமக்கு மட்டும் பார்க்க மாட்டோம் இல்லையா, வீட்லேயும் பார்த்தானே செய்வோம். இப்போ மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இப்படியே ஊற விட்டுட்டோன்னா நல்லா ஊறும். இதை நைட்டே செஞ்சு வச்சுட்டு நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதையே நம்ம க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு தாளித்து கொட்டிட்டு அடுத்து தான் வந்து இந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கடுகு கறிவேப்பிலை போட்டு இது தாளித்து கொட்டுறேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து லைட்டாக வந்து ஆயில் சேர்த்துட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து கத்திரிக்காவை போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தோசை சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசை சுடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து எண்ணெய் அந்த மாதிரி கோரி ஊற்றியெல்லாம் பண்ண மாட்டேன். நார்மலாகவே நாங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம். அம்மா இப்படி தான் செய்வாங்க. அதை பார்த்தே நானும் ஒரு துணியில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி அதை கல்லில் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மாவை கரைச்சி நம்ம ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா போதும். நல்லா சாஃப்டாகவே நல்லா மொறுமொறுப்பாகவும் உங்களுக்கு எப்படி வேணால் சுட்டு எடுக்கலாம். மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் செய்கிறதே ஆரோக்கியமாக சாப்பிட தான். நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறதை விட அளவாக எடுக்கிறது நல்லது. அவ்வளோதான், இந்த பக்கம் வந்து கத்திரிக்காயையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கத்திரிக்காய் ஃப்ரையும் சாம்பாரும் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன். லஞ்சுக்குமே நேற்று இருந்த மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ அடுத்து தோசை ஊற்றுறேன். தோசைக்கு வந்து மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. அதுவே முருகலாக வேணும்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். காலை உணவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வாட்டர்மெலன் தான் இருந்துச்சு, அதுதான் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர்மெலனுக்கு மேலே இருந்ததெல்லாம் குழந்தைங்க கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ மிச்சம் இருந்த வாட்டர்மெலன் எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து சும்பா ஒர்க் அவுட் இன்றைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியுதுங்க. என்னோடய பாடி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட் டேலாம் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போவுமே பெல்லி, ஹிப்பு, கை, ஆர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் நேரமே இருந்ததுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. நம்ம ரெகுலராக இனிமேல் டயட்டில் தான் இருக்க போகிறோம். அதனால் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வரும் உங்களுக்கு. வெளியே போகிறதுனால பழைய லஞ்ச் ரெசிபி தான் காட்டுறேன். ஏன்னா வெளியே இருந்தும் நான் எதுவும் சாப்பிடல. இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை. ஸோ உங்களுக்கு என்ன வேணால் சாப்பிட்லாம், கூட்டு பொரியல் இந்த மாதிரி எது வேணால் சாப்பிட்லாங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணதை சாப்பிடணும், டீப் ஃப்ரை பண்ணதை சாப்பிடக்கூடாது. டின்னருக்கு வந்து ஒரு ஹை ப்ரோட்டீனில் ஒரு வடை ரெசிபி ஒன்று காட்டுறேன். பச்சை பட்டாணி ஊற போட்டது இருந்துச்சு. ஸோ அந்த பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட ஊற போட்டு வச்ச சோயா சங்க் கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் சோம்பு, அப்புறம் தேவையான அளவு இதை வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு
அது ஒரு பாத்திரத்தில் மாதிரி ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. எப்போல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ டயட்டில் அந்த டைம் இதை எடுத்துப்பேன். அதுக்காக டெய்லி எடுக்கக்கூடாது, எப்போ அது ஒரு முறை எடுத்துக்கலாம், டயட்டை பாதிக்காது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோ போட்டுட்டு நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நான்ஸ்டிக்கு சட்டி எடுத்திருக்கேன். அதுலன்னா நமக்கு ஆயில் பெருசாக தேவைப்படாது. ஸோ இதை போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் வந்து ப்ரெஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்தா போதும், லைட்டாக சேர்த்தா போதும், எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு ஆவிலே 2 பக்கம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லையா, நான் எண்ணெயே சேர்க்கலை, ரொம்ப லைட்டாக தான் சேர்த்தேன். ஸோ மூடி போட்டு ஆவிலே 2 பக்கமும் வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்தோன்னா நம்மளோட பச்சை பட்டாணி வடை ரெடி ஆகிடுச்சு. ஹை ப்ரோட்டீன் வடை இது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டயட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், வடை சாப்பிடணுன்னு தோணப்போ இதை எடுத்துக்கலாம். ஸோ இதான் டின்னர். இதில் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். கூட இனிப்பு இல்லாமல் ஒரு சின்ன கப்பு டீ, அவ்வளோ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நான் காலையிலே கிளம்புனனால பெருசாக உங்களுக்கு எந்த ஃபுட் அதை எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியல. காலையில் என்ன சமைச்சிருக்கணும் அதுவும் கொடுத்து நான் மதியத்துக்கும் டின்னருக்கும் சிம்பிளாக நான் நார்மலாக இந்த ஒர்க் அவுட் எந்த டயட் ஃபாலோ பண்ணுறப்போ என்ன மாதிரி எடுப்பனோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி இன்றைக்கான சாப்பாடு நான் அது எதுவுமே இதில் கொடுக்க முடியாது. எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் நான் போகணும். ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.